அனைவருக்கும் வணக்கம். பண்டைய காலங்களில் நமது பாரத தேசம் பல அசுர அரக்கர்கள் பொதுமக்களை துன்புறுத்தி வந்தனர். தேவர்களின் பிரார்த்தனையால் முருகப்பெருமான் கங்கையில் பிறந்து தமிழகத்துக்கு வந்து ஆண்டியாகி ஔவையாரிடம் தமிழ் கற்று ஞான பண்டிதராகி ராஜமுருகனாகி மக்களையும் தேவர்களையும் காக்க தாயார் பார்வதி தேவியிடம் தைப்பூசம் அன்று வேல் பெற்று கொண்டார். அப்பொழுது முருகப்பெருமானுக்கும் சிவபக்தனான அசுரன் தாரகாசுரனுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் சௌராஷ்டிர துவாரகை கிருஷ்ணன் முருகப்பெருமானுக்கு யுத்த ஆலோசனை உதவி புரிந்தார். இறுதியில் முருகப்பெருமான் சக்திமிக்க தனது வேலை எறிந்து தாரகாசுரனை வதம் செய்தார். பிறகு முருகன் ஒரு சிவபக்தனை கொன்றுவிட்டோமே என்று வருந்தினார். அதற்கு கிருஷ்ண பகவான், முருகா, வருந்தாதே, நீ செய்தது அநீதி இழைத்த அசுரனை கொன்றது தர்மமே என்றார். பிறகு முருகா, நீ வேண்டுமானால் சௌராஷ்டிர தேச சோம்நாத் சிவனை வழிபடு என்றார். முருகப்பெருமானும் சௌராஷ்டிர தேச சோமநாதரை வழிபட்டு காம்பே வளைகுடா அரபிக்கடலில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அது ஸ்தம்பேஸ்வர மகாதேவ ஆலயம் என்று குஜராத் பரோடா மாவட்டத்தில் உள்ளது. முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கம் காலை மாலை கடல் உள்வாங்கி பிறகு கடலில் மூழ்கிவிடும் அதிசயமாகும். ஆகையால் தொன்று தொட்டு சௌராஷ்டிர மக்கள் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி, எவ்வளவுக்கெவ்வளவு பெருமானை வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமானை பாரம்பரியமாக குலதெய்வமாக கொண்டவர்கள். தமிழ் மக்கள் முருகனுக்கு காவடி எடுப்பதைப் போல சௌராஷ்டிர மக்கள் முருகனுக்கு கிருத்திகை சஷ்டி விரதம், சோமவார விரதம் அனுஷ்டிப்பார்கள். தாரகாசூரனை வதம் செய்த பிறகுதான் சகோதரன் சூரபதுமனை திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்து இந்திரனின் மகள் தேவயானையை திருமணம் செய்தார் முருகப்பெருமான். வேல்முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.